இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க. இது வீடாக இருந்தனால நம்ம போர்டு போடல. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்புங்க. 2 டைப்னா நம்ம கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங்கே 2 டைப்பாக போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வரைக்கும் நம்ம 2 டைப்பாக போட்டுட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து பிக் ஸ்லாப்புங்க. பிக் ஸ்லாப்புங்கன்னா பெரிய ஸ்லாப்புங்க. பெரிய ஸ்லாப் எதனால் இவங்க கேட்டாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நம்ம நார்மல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து சாம்பிளுக்கு வந்து காட்டினோம். பிக் ஸ்லாப் இந்த மாதிரி இருக்குங்க, ஸ்மால் ஸ்லாப் இந்த மாதிரி இருக்குங்க. தென்னை மட்டையெல்லாம் விழுகிற மாதிரி கிராம சைடில் தென்னை மட்டையெல்லாம் அதிகமாக விழுகிறதுனால நம்ம இந்த பிக் ஸ்லாப்பு ஒரு இடத்துல தோப்பில் நம்ம பண்ணி கொடுத்தோம். அந்த கான்டாக்ட் வச்சு இவங்க வந்து போட சொல்லிட்டாங்க. எல்லாமே எங்களுக்கு பிக் ஸ்லாப் போடுங்க, 4 அடி ஹைட் தானே, எங்களுக்கு எல்லாமே பிக் ஸ்லாப் கொடுங்க, ரேட்டு எங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட சொல்லியிருக்கோம். இது எல்லாமே பிக் ஸ்லாப். எல்லா இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து பிக் ஸ்லாப்பை யூஸ் பண்ணுங்கள். இங்கே வருங்க, இந்த பில்டிங்க்கு இந்த மாதிரி பில்டிங்க்கு நம்ம பிக் ஸ்லாப் ஒரு ஸ்லாப் போடுவோம். எதனால்னா பைப் லைன் ஃபுல்லாமே வருங்க. இதில் பைப் லைன் வந்து காட்டுங்க சார், இங்கே பாருங்கள். இதில் வந்து பைப் லைனெல்லாம் உள்ளே கொண்டு வர்றதுனால நமக்கு பிக் ஸ்லாப்பு ஒரு ஸ்லாப் நம்ம கொடுப்போம், அதுக்கு உண்டான சார்ஜ் பண்ணிக்குவோம். இதில் எல்லாமே வந்து பிக் ஸ்லாப் போட சொல்லிட்டாங்க. இது வந்து போஸ்ட் பேக்கிங் வந்தாச்சு, ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் வந்தாச்சு. காட்டுங்க சார், நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே பிக் ஸ்லாப்பு பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் நம்ம பேக்கிங் கொடுத்துட்றோம். இது டபுள் வீடுங்க. டபுள் வீடுக்கு வந்து ஒரு பொதுவான காம்பவுண்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பொதுவான காம்பவுண்டுக்கு நம்ம அமௌண்ட்டு வாங்கியாச்சு. இது வந்து இது தனி வீடுங்க, அதோட தனி வீடு. இங்கே பாருங்கள் பேக் சைடு. இது பேக் சைடில் எவ்வளோ பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் சொல்கிற கேட்டுக்குங்க. ஃபஸ்ட் குவாலிட்டியாக நம்மளுக்கு ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் 8 பீஸ் எடுத்தால் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க ஒன்று. ரெண்டாவது ஒரு போஸ்ட்டு ஒரு ஸ்லாபு 15 நாள் நம்ம க்யூரிங் கம்பல்சரி கொடுக்கணும். இது வந்து பிக் ஸ்லாப் இருக்கிறனால நமக்கு 8 ஸ்லாபு அறுக்கிறது பதிலாக 6 ஸ்லாப் நம்ம அறுத்து கொடுத்துருக்கோம். 6 ஸ்லாப் ஈக்குவல் டு பிக் ஸ்லாபு. அதேமாதிரி நார்மல் ஸ்லாபுக்கு 8 பீஸ் அறுத்தா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இங்கே பாருங்கள், இதுவும் பேக் சைடு தான். இதுதான் பொதுவான காம்பவுண்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 அடி போஸ்ட்டு, 6 அடி டிஃபால்ட்டு, 2 அடி காங்கிரீட் போயிடுச்சு. மீதி வந்து 4 ஸ்லாப் நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லாமே பிக் ஸ்லாப்புங்க. இதில் வந்து ரெடிமேட் காம்பவுண்டில் வந்து பெனிஃபிட் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து காஸ்ட் வைஸ் கம்மிங்க. காஸ்ட் வைஸ் கம்மினா இதுவே ஹாலோ பிளாக்கில் நம்ம செங்கலில் கட்டியிருந்தால் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வந்திருக்கு. வெறும் 17,500 வேலை முடிச்சாச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இது வேண்டானாலும் நம்ம எடுத்து வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2. மூணாவது வந்து குயிக் ப்ளஸஸ்ங்க. இந்த ஹாலோ பிளாக் நம்ம கட்டுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் ஆயிருங்க. இது 2 நாளில் வேலை முடிஞ்சாச்சு. குயிக் ப்ராசஸுங்க. இந்த மாதிரி சைட் இருந்தால் கால் பண்ணுங்கள். சேலம், நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ரெடிமேட் காம்பவுண்ட் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நிறைய இன்ஜினியர்ஸ் நம்மளை கால் பண்ணுறாங்க. கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு பட்ஜெட்டில் வீடு கட்டும்போது அவங்களுக்கு காம்பவுண்டே கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆயிடுதுங்க. அதனால் நம்மளுக்கு 30,000 40,000 நம்ம ரெடிமேட் காம்பவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு வீட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். இங்கே பாருங்கள் பைப் லைனு. இந்த பைப் லைன் எவ்வளோ பைப் லைன் அந்த பக்கம் வருதுங்க. அதில் வந்து ஹீரோகான் டைல்ஸு தளம் வைக்கும்போது அந்த பிக் ஸ்லாப் போடும்போது நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து வீடுங்க. இந்த வீடு வந்து வேலையெல்லாம் ஆகிட்டுருக்கு. ஃப்ரண்ட் சைடு வந்து அவங்க ஹாலோ பிளாக் வச்சு கட்டிக்கிட்டாங்க. இதில் ஜாயிண்ட் ஹவுஸ் வந்து அவங்களோட பக்கத்து வீடு வந்து ஒன்று 5 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து வீடு கட்டும்போது 2 பேர்த்துக்கு பொதுவான காம்பவுண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து 7 அடி போஸ்ட்டுக்கு 7 அடியில் டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி வந்து 5 ஸ்லாப்புங்க. 5 ஸ்லாப்பு எல்லாமே அவங்க பிக் ஸ்லாப் போட சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பிக் ஸ்லாப் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் எல்லாமே வந்து போட்டு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் சூஸ் பண்ணுங்கள். பில்டர்ஸு, விவசாயிங்க, ப்ரொமோட்டர்ஸு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ரெடிமேட் காம்பவுண்டு நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கோம். இதில் ரூமும் போட்டுக்கலாங்க. ரூமாக 10க்கு 10 ஒரு ரூமு. சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீடு 10க்கு 10 ரூமு, 10க்கு 10 மாஸ்டர் பெட்ரூமு. இதில் பார்த்திங்கன்னா 1 BHK, 2 BHK, ஒரு ஹாலு, கிச்சனு எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒட்டுக்காகவும் பண்ணி கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேட் காம்பவுண்டில் வீடு நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. லேபர்ஸ் ரூமும் நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். இதில் 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.